இங்க காலின்றவர் மலை கிராமத்துல போஸ்ட்மேனா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. விடிகாலையிலேயே அந்த ஊரை சேர்ந்த ஒரு அம்மா வந்து கதவை தட்டி எனக்கு ஒரு 500 ரூபாய் பணம் வேணும்னு கேக்குறாங்க. போஸ்ட் ஆபீஸே 9 மணிக்கு தாமா ஓபன் ஆகும், அதுக்குள்ளேயே வந்து காசு கேக்குறீங்களேன்னு திட்டுறாரு. இப்ப போயிட்டு வந்தாதான் தீவனம் வாங்க முடியும்னு சொல்லிட்டு 500 ரூபாவை வலுக்கட்டாயமா புடிங்கிட்டு ஓடுறாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சரியான தொல்லை பிடிச்சவங்களா இருக்காங்க. தயவு செஞ்சு எனக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுங்கன்னு கேக்குறாரு. நீ வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் தான் ஆகுது, முடிஞ்சா வேலை செய், இல்லனா ரிசைன் பண்ணிட்டு போயிடுன்னு திட்டுறாங்க. இப்ப காலியோட அம்மாவும் கால் பண்ணி நீ அந்த கிராமத்துல வேலை செய்யற வரைக்கும் உனக்கு யாருமே பொண்ணு தர மாட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதனால இவரு எப்படியாச்சும் இந்த ஊரை விட்டு போயிடணும்னு பிளான் பண்றாரு. இதனால இவரே அந்த ஊர் ஆளுங்க மாதிரி லெட்டர் ஒன்று எழுதுறாரு. இது மாதிரி இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அடிக்கடி தபாலே வரதில்ல, அதனால எங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ் வேணாம், அதுக்கு பதிலா எங்களுக்கு கூட்டுறவு வங்கி வேணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வேற ஒரு இடத்துல புதுசா போஸ்ட் ஆபீஸ் ஓபன் பண்றதுக்காக லெட்டர் போட போறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கை நாட்டு வாங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ மலை மேல இருக்க கிராமத்துல இருந்து ஒருத்தர் வந்து மாரியம்மா கவர்மெண்ட்க்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டாங்க, அதுக்கு ஏதாச்சும் பதில் கடிதாசி வந்திருக்கான்னு கேக்குறாரு. இப்ப காலியும் டென்ஷன் ஆயிட்டு நான் வேலைக்கு வந்து 1 மாசம் தான் ஆகுது, இது வரைக்கும் 50 வாட்டி வந்து போயிட்டேன், லெட்டர் வந்தா நானே எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்போ லெட்டர்ஸ் வந்தாலும் அந்த பைத்தியக்காரர் வேற பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல பெட்டி கடை வச்சிருக்க கணேசன் வேற ஊருக்கு ஏதோ நல்லது பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் கை நாட்டு வாங்கிட்டு இருக்கீங்களாமே, என்கிட்ட மட்டும் ஏன் வாங்கலன்னு கோச்சிக்கிறாரு. அவ்வளவுதானே, இதுக்கு போய் கோச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க கை நாட்டு வைன்னு சொல்றாரு. பார்த்தா கணேசன் அவர்கிட்ட இருக்க பெண்ணை எடுத்து இங்கிலீஷ்லயே சைன் போடுறாரு. இத பாக்குற போஸ்ட்மேனுக்கு பயங்கரமா ஆச்சரியமா இருக்கு. நீ படிச்சிருக்கியான்னு கேக்குறாரு. நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்றான். அப்புறம் ஏன் இந்த ஊர்ல இருக்கன்னு காலி கேக்குறாரு. நான் சிட்டிக்கு வேலைக்காக போனேன், அங்க இருக்க எல்லாரும் பரபரப்பா ஓடுறாங்க, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் என் ஊருக்கே வந்து நிம்மதியா இருக்கேன்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் படிச்சு பார்க்காம சைன் போட்டேன்னு கேட்டா நீங்க போட்டிருக்க யூனிஃபார்ம்க்கு அப்புறம் என்ன சார் மரியாதைன்னு சொல்றான். கணேஷும் படம் பாக்குறதுக்காக டவுனுக்கு போறாரு. அவர்கிட்ட இந்த லெட்டர் கொடுத்து போஸ்ட் பண்ண சொல்றாரு காலி.